ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஐபிஎல் தொடர் தற்போது முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள மும்பை ஆர்ஜிபி போன்ற அணிகள் பிளே ஆஃப் போக என்ன விஷயங்கள் பண்ணணும், சோ எந்தெந்த அணி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, எந்த அணி பிளே ஆஃப் போகும், எந்த ரெண்டு அணி ஃபைனல் போத வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஐபிஎல் பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் அணி, உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் பிளேயர் யார் அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 ஐபிஎல் தொடரில் அனைத்து அணியும் 9-10 போட்டிக்கு மேல விளையாண்டுருக்காங்க. இதுல ஆர்ஜிபி மும்பை அணிகள் பாயிண்ட் டேபிள்ல 10வது மற்றும் 9வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆர்ஜிபி அணி விளையாண்ட 10 மேட்ச்ல 3 வெற்றி 7 தோல்வி பெற்று 6 புள்ளிகளோட 10வது இடத்துல, மும்பை விளையாண்ட 10 மேட்ச்ல 3 வெற்றி 7 தோல்வி பெற்று 6 புள்ளிகளோட 2 அடிப்படையில் 9வது இடத்துல இருக்காங்க. இந்த ரெண்டு அணிக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு 98% இல்ல, ஆனா 2% இருக்கு. அதற்கு மேல இருக்கக்கூடிய ஆர்ஆர் அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிலையும், கேகேஆர் 2 வெற்றி பெற்று கீழே இருக்கக்கூடிய சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் அடுத்து வரக்கூடிய ஒரு போட்டில மட்டும் ஜெயிச்சு, லக்னோ அணி அனைத்து போட்டிலையும் தோத்து, பஞ்சாப் அணி 3 மேட்ச்ல ஜெயிச்சு, குஜராத் அணி ஒரு மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சு, மும்பை ஆர்ஜிபி அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிகளையும் ஜெயிச்சா அந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு 2% இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்காத காரியம். இதனால இந்த ரெண்டு அணிகளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேல இருக்கக்கூடிய அணிகள் தோத்தாலும் மும்பை ஆர்ஜிபி அடுத்து வரக்கூடிய 4 மேட்சையும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அந்த ஃபார்ம பார்க்கும்போது 4 போட்டிய மும்பை ஆர்ஜிபி அடுத்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனால இந்த ரெண்டு அணிகளும் அதிகாரப்பூர்வமா பிளே ஆஃப் வாய்ப்பை விட்டு வெளில போயிருக்காங்க, எலிமினேஷன் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதனால இந்த ரெண்டு அணியும் இதுக்கப்புறம் பிளே ஆஃப் வர வாய்ப்பே இல்லைதான். ஸோ அடுத்த வருடம் தரமான வீரர்களை வைத்து நல்லா விளையாண்டு பிளே ஆஃப் வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் புள்ளிப்பட்டியல் 8வது இடத்துல பஞ்சாப் அணி விளையாண்ட 9 மேட்ச்ல 3 வெற்றி 6 தோல்வி பெற்று 6 புள்ளிகளோட 8வது இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு 6% இருக்கு. அடுத்து நடக்க போற அனைத்து போட்டிலையும் பஞ்சாப் அணி ஜெயிச்சா அந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. ஆனா அடுத்து பஞ்சாப் அணி சிஎஸ்கே கூடயே 2 முதல் மோத போறாங்க. அதுல ஒரு முறை தோத்தாலுமே பஞ்சாப் அணிக்கு சிக்கல் தான், பிளே ஆஃப் போக முடியாது. இதனால பஞ்சாப் அணியும் பிளே ஆஃப் போகிறது கஷ்டம். ஒருவேளை அந்த அணி தொடர்ந்து வெற்றி பெற்றா அந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு 6% இருக்கு. அடுத்ததான் பாயிண்ட் டேபிள் 7வது இடத்துல குஜராத் அணி விளையாண்ட 10 மேட்ச்ல 4 வெற்றி 6 தோல்வி பெற்று 8 புள்ளிகளோட 7வது இடத்துல இருக்காங்க. சோ குஜராத் அணி அடுத்து விளையாட போற அனைத்து போட்டிலையும் அதிரடியா அதிக 2 அடிப்படையில் ஜெயிச்சு மேல இருக்கக்கூடிய பிசி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் போன்ற அணிகள் அடுத்து வரக்கூடிய போட்டிகள்ல தோத்தாதான் குஜராத் அணி பிளே ஆஃப் போக முடியும். ஸோ குஜராத் அணி பிளே ஆஃப் போக 2% தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அணியும் பிளே ஆஃப் போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேலும் குஜராத்தினுடைய பேட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கு. சுபம் கில்லும் ஒரு சில போட்டிகள் மட்டும்தான் ஒழுங்கா விளையாடுறார். பந்து வீச்சுலேயே அதிக ரன்களை வாரி கொடுக்குறாங்க. இதனால இந்த சீசன்ல மோசமான முறையில சொதப்பி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ அடுத்ததான் பாயிண்ட் டேபிள்ல டெல்லி அணி விளையாண்ட 11 மேட்ச்ல 5 வெற்றி 6 தோல்வி பெற்று 10 புள்ளிகளோட 6வது இடத்துல இருக்காங்க. டெல்லி அணி அடுத்து விளையாட போற 3 மேட்ச்லயும் அதிரடியா ஜெயிச்சு மேல இருக்கக்கூடிய டிசி எஸ்ஆர்ஹெச் அடுத்து வரக்கூடிய போட்டிகள்ல தோத்தா டெல்லி அணி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கு. டெல்லி அணி பிளே ஆஃப் போக 6% வாய்ப்பு இருக்கு. ஆனா டெல்லி அணியும் திடீர்னு ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க, திடீர்னு ஒரு மேட்ச் தோத்து போயிடுறாங்க. அதனால டெல்லி அணி அடுத்து விளையாட போற 3 மேட்ச்லயும் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அப்படி ஜெயிச்சாலும் மேல இருக்கக்கூடிய சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் லக்னோ போன்ற அணிகளுடைய உதவி டெல்லி அணிக்கு தேவைப்படுது. இதனால டெல்லி அணிக்கும் பிளே ஆஃப் போக வாய்ப்புகள் 6% தான் இருக்கு. அதுதான் பாயிண்ட் டேபிள் 5வது இடத்துல எஸ்ஆர்ஹெச் அணி விளையாண்ட 9 மேட்ச்ல 5 வெற்றி 4 தோல்வி பெற்று 10 புள்ளிகளோட 5வது இடத்துல இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அணி திடீர்னு தோத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு 54% பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அணி அடுத்து 5 மேட்ச் விளையாட போறாங்க. இதுல 4 மேட்ச் ஜெயிச்சு அதிக 2 எஸ்ஆர்ஹெச் வச்சிருந்தாலே பிளே ஆஃப்குள்ள எஸ்ஆர்ஹெச் அணி என்ட்ரியாக வாய்ப்பு இருக்கு. அந்த அணி ஒரு பலமான அணியா இந்த சீசன் இருக்கிறதுனால அந்த அணி பிளே ஆஃப் போக வாய்ப்புகள் 54% இருக்கு. அடுத்ததான் பாயிண்ட் டேபிள்ல சிஎஸ்கே அணி விளையாண்ட 9 மேட்ச்ல 5 வெற்றி 4 தோல்வி பெற்று 10 புள்ளிகளோட 4வது இடத்துல பிளே ஆஃப் வாய்ப்பை தற்போது தக்க வச்சிருக்காங்க. ஆனா இதே இடத்துல சிஎஸ்கே நீடிக்கணும்னா அடுத்து சிஎஸ்கே விளையாட போற 5 மேட்ச்ல 4 வெற்றி கன்ஃபார்மா தேவைப்படுது. 5 மேட்சும் ஜெயிச்சா முதல் 2 இடத்துக்கு சிஎஸ்கே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ சிஎஸ்கே அணிக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு 54% இருக்கு. இந்த வாய்ப்பை சிஎஸ்கே அணி பயன்படுத்தி பிளே ஆஃப் குள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. ஏன்னா பிளே ஆஃப் சுற்றுகள் சென்னையிலையும் நடக்கிறதுனால, ஃபைனல் சென்னையில நடக்கிறதுனால கண்டிப்பா சிஎஸ்கே அணி போராடி ஃபைனலுக்குள்ள கூட என்ட்ரி ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு சிஎஸ்கே அணி பக்கா பிளானோட விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் டேபிள்ல 3வது இடத்துல லக்னோ அணி விளையாண்ட 10 மேட்ச்ல 6 வெற்றி 4 தோல்வி பெற்று 12 புள்ளிகளோட கெத்தா 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ லக்னோ அடுத்தபடியா 4 மேட்ச் விளையாட போறாங்க. இதுல 3 ஜெயிச்சாலே லக்னோ அணி பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சிடலாம். லக்னோ அணிக்கு 83% பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. அந்த அணி அடுத்து வரக்கூடிய போட்டிகள்ல மோசமான முறையில தோத்தாதான் அந்த அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்க முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லக்னோ அணி கண்டிப்பா அந்த வாய்ப்பை கெடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அணி இதற்கு முன்னாடி இது போல இடத்துல இருந்து பிளே ஆஃப்குள்ள கடந்த சீசன் வந்திருக்காங்க. அதே போல இந்த சீசன்லையும்
லக்னோ அணி சிறப்பாக செயல்பட்டு பிளே ஆஃப்குள்ள என்ட்ரியாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததான் பாயிண்ட் டேபிள்ல இரண்டாவது இடத்துல கேகேஆர் அணி விளையாண்ட 9 மேட்ச்ல 6 வெற்றி 3 தோல்வி பெற்று 12 புள்ளிகளோட 2 அடிப்படையில இரண்டாவது இடத்துல இருக்காங்க. கேகேஆர் அணி அடுத்தபடியா 5 மேட்ச் விளையாட போறாங்க. இதுல 4 ஜெயிச்சாலே அதிகாரப்பூர்வமா பிளே ஆஃப்குள்ள என்ட்ரி ஆகி பாயிண்ட் டேபிள்ல இரண்டாவது இடத்தை கூட தக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த வாய்ப்பை கேகேஆர் அணி நழுவ விட மாட்டாங்க. கேகேஆர் அணிக்கு 94% பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கேகேஆர் அணி அடுத்து நடக்க போற 5ல 4 மேட்ச் மோசமான முறையில தோத்தா அந்த அணி பிளே ஆஃப் வாய்ப்பு பறிப்போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாயிண்ட் டேபிள்ல முதல் அணியா குவாலிஃபயர் ஆன அணி ஆர்ஆர் அணி. அந்த அணி தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. ஆர்ஆர் அணி விளையாண்ட 9 மேட்ச்ல 8 வெற்றி 1 தோல்வி பெற்று 16 புள்ளிகளோட அதிகாரப்பூர்வமா பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க. ஸோ ஆர்ஆர் அணி அடுத்தபடியா 5 மேட்ச் விளையாட போறாங்க. இதுல 1 ஜெயிச்சால அதிகாரப்பூர்வமா ஐபிஎல்லே வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா அந்த அணி பிளே ஆஃப்க்கு என்ட்ரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய 5 மேட்ச்ல ஆர்ஆர் அணி 5 4 மேட்ச் ஜெயிச்சு முதலிடத்து தக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பலமான அணியை யாரும் வீழ்த்த முடியாத ஒரு அணியை கெத்தா சுத்திட்டு இருக்காங்க ஆர்ஆர் அணி. இதனால ஆர்ஆர் அணி இந்த சீசன்ல முதலிடத்து தக்க வச்சு ஃபைனல் கூட போக வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பலமான அணியா ஆர்ஆர் அணியா பார்க்கப்படுது. ஸோ ஆர்ஆர் அணிக்கு 100% பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. அந்த அணி பிளே ஆஃப்குள்ள என்ட்ரி ஆயிட்டு. ஸோ இந்த 10 அணிகள்ல பாத்தீங்கன்னா தற்போது மும்பை ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு 2% இருக்கு. பஞ்சாப்புமே பிளே ஆஃப் வர்றது கஷ்டம் தான். ஜிடியும் பிளே ஆஃப் வர்றது கஷ்டம் தான். டெல்லியும் அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிகளையும் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப் வர முடியும். ஆனா எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, லக்னோ போன்ற அணிகள் அடுத்து விளையாட போற போட்டிகள்ல ஒண்ணு தோத்து மத்த எல்லாத்தையும் ஜெயிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்குள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. இதனால அந்த அணிகள் பிளே ஆஃப் போக போட்டி போடுவாங்க. இதுல சிஎஸ்கே அணி, எஸ்ஆர்ஹெச் அணி, லக்னோ அணி இந்த 3 அணிகளுக்கும் இடையே 3வது 4வது இடத்துக்கு போட்டி இருக்கு. இதுல லக்னோ அணி 3வது இடத்தை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி 3வது இடத்துல லக்னோ தக்க வச்சா சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்சுக்கு இடையே 4வது இடத்துக்கு போட்டி இருக்கும். சிஎஸ்கே அடுத்து வரக்கூடிய போட்டிகள்ல ஜெயிச்சா 2வது இடம் போக கூட வாய்ப்பு இருக்கு. இதனால பிளே ஆஃப் ரேஸ் இப்ப சூடு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பிளே ஆஃப் ரேஸ்ல நம்ம கணிப்புப்படி ஆர்ஆர், கேகேஆர், லக்னோ, சிஎஸ்கே அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் போன்ற 4 அணிகள் பிளே ஆஃப்குள்ள என்ட்ரியாக வாய்ப்பு இருக்கு. அப்படி பிளே ஆஃப்குள்ள என்ட்ரி ஆனா ஆர்ஆர், சிஎஸ்கே இல்லனா சிஎஸ்கே, கேகேஆர் அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே, லக்னோ போன்ற அணிகள் சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல மோத வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, எந்த 4 அணி அதிகாரப்பூர்வமா பிளே ஆஃப்குள்ள இந்த சீசன்ல என்ட்ரி ஆகும்? எந்த அணி ஃபைனல்ல மோதும்? கண்டிப்பா சிஎஸ்கே ஃபைனலுக்கு போயிருவாங்களா, இல்ல சிஎஸ்கே இல்லாத வேற எந்த அணி ஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.